எப்போவுமே கதாநாயகனுடைய கதை கேட்ட நம்ம இன்றைக்கி ஒரு வில்லனோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். அதாவது ஹீத் லேஜர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. அவருக்கு பெரிய கனவு, தான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேட்மேனுக்கான ஆடிஷனில் போய் கலந்துக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு வில்லனுக்கான ரோல் தான் கிடைக்கிது. அதாவது ஜோக்கர். டார்க் நைட் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜோக்கர் கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறார், 45 நாள் தொடர்ந்து ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு சைக்கோ எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பகல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. படப்பிடிப்பிற்கு கூட அவர் வந்து அந்த கேரக்டராகவே வராரு. இப்படியாக அந்த படத்தை நடித்து முடிக்கிறாரு. அந்த வருஷம் ஆஸ்கருக்கான விருதில் வில்லனுக்காக முதல் முறையாக கொடுக்கப்பட்ட விருது அவருக்கு தான். ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த விருதை வாங்கிறதுக்கு அவர் உயிரோடு இல்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரத்திற்காக தன்னை வற்புறுத்தி நினச்சி தன்னுடைய கதாபாத்திரமாகவே மாறி அதிலிருந்து வெளில வர முடியாமல் அவர் உயிரிழந்து போயிறாரு. இப்படியாக தன்னுடைய கனவுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட அந்த ஹீத் லேஜருக்காக இந்த கதையை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.